ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பிக் மாமா லூட்டி சமையல் என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை. ஓகே, ஃபிஷ் ஃப்ரை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்றது நான் போடுறேன். ஓகேங்க. இப்போ நான் இதில் கபாப் மசாலா ஒரு ஸ்பூன் போடுவேன். சால்ட்டு தேவையான அளவு சால்ட் போட்டாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், இப்போ வெனிகர் ஒரு ஸ்பூன் அண்ட் சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிலர் லெமன் யூஸ் பண்ணுவாங்க, நான் புளி யூஸ் பண்ணுறேன். என் பாட்டி புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை மீனில் அப்ளை பண்ணி தட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ இது நான் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்போ தான் நல்லா ஊறும். ஊறிட்ட பிறகு தான் ஃப்ரை பண்ணோம். சரிங்க, இப்போ தவா வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். மசாலா போட்டு வச்சிட்டேன் இல்லைங்களா. போட்டாச்சு. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. வவ்வால் மீன் ஃப்ரை ரெடி. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, சரிங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நான் இந்த மாமா கிச்சனுக்கு கிளம்புறேன். டாடா, பாய்.